31st டிசம்பர் 1984 குயின்ஸ்வில் கனடா. விடிஞ்ச நியூ இயர் அப்படிங்கறதுனால இந்த நியூ இயரை கொண்டாடுறதுக்காக எல்லாருமே வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. சண்டர்லேண்ட் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு காடு இருக்கு. இது ஒரு அடர்ந்த காடு அப்படின்னு சொல்றாங்க. சுத்தி பார்க்குற இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்களாகும், நிறைய புதரங்களா இருக்குமா. இந்த சைட்ல தான் ஒரு நபர் வந்துட்டு நடந்து போறாரு. இவர் எதுக்காக அந்த ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டுக்குள்ள நடந்து போறாருன்னா, இவரு செல்லமா வளர்த்துட்டு இருந்த இவரோட நாய் வந்துட்டு திடீர்னு காணாம போயிடுது. கண்டிப்பா அந்த நாய் வந்துட்டு இந்த காட்டுக்குள்ள எங்கேயாச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் அந்த காட்டுக்குள்ள ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் அந்த நாயோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இப்படி இவர் நடந்து போயிட்டு இருக்க அந்த சமயத்துல தூரத்துல ஏதோ ஒண்ணு பெருசா கருப்பு கலர்ல இருக்கிறத இவர் பாக்குறாரு. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இவரு கிட்ட போக போக அது கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கார்பேஜ் பேக் அப்படின்னு இவருக்கு தெரியுது. அந்த பேக்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் கிட்ட போறாரு. போயிட்டு அந்த கவரை வந்துட்டு பிரிச்சு உள்ளார பாக்குறாரு. பார்த்து இவருக்கு பயங்கரமான ஷாக். இதை பார்த்து அந்த நபர் வந்துட்டு வேகமா ஓடி போறாரு. ஓடி போய் அவரோட வீட்டு கதவை திறந்துட்டு உள்ள இருக்கக்கூடிய அவரோட டெலிபோன் எடுத்து இந்த மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு. இவர் அந்த போன் கால்ல ரொம்பவே பதட்டமா பேசியிருக்காரு. போலீஸ் ஆபீசர்ஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சண்டர்லேண்ட் காட்டுக்குள்ள நான் போயிட்டு இருந்தப்போ ஒரு பேக்கை பார்த்தேன், அந்த பேக்ல ஒரு சடலம் இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்ப இந்த சடலம் வந்துட்டு யாரோடையது, எதனால அவங்கள கொலை பண்ணாங்க, யார் இந்த கொலையை பண்ணது, கடைசியா இந்த கேஸை போலீஸ் ஆபீசர்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். பல வருஷம் கழிச்சு சால்வ் ஆன ஒரு பயங்கரமான கேஸ் இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். கனடாவில் குயின்ஸ்வில் அப்படிங்கிறது ரொம்பவே அழகான ஒரு இடம். இங்க ரொம்பவே கம்மியான மக்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்றதுனால யார் யாரெல்லாம் அந்த ஏரியாக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்றது அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நெய்பர்ஸ் மாதிரியே இல்லாம சொந்தக்காரங்க மாதிரியே வாழ்ந்துட்டு இருப்பாங்களாம். 29 நவம்பர் 1974 கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைக்கு கென்னி அப்படின்ற ஒரு அண்ணனும் இருக்கு. இவங்க 2 பேர், அப்புறம் இவங்க அப்பா அம்மா 2 பேர், மொத்தம் 4 பேருமே ஒரு குடும்பமா ரொம்பவே சந்தோஷமா அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி கிறிஸ்டி கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாங்க. அவங்களுக்கு அப்போ 9 வயசு இருக்கும். கிறிஸ்டிக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்க எப்பயுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாண்டுட்டே இருப்பாங்களாம். அதே மாதிரி எப்போ அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, அவங்க வீட்டை விட்டு வெளியில போறதா இருந்தாலும் சரி, அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த சைக்கிள்ல தான் போயிட்டு வருவாங்களாம். அந்த சைக்கிள் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அந்த சைக்கிள்ல சின்னதா கீரல் கூட இவங்க வர விட மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு இவங்க அந்த சைக்கிள் வந்துட்டு பத்திரமா பார்த்துப்பாங்களாம். டெய்லி அந்த சைக்கிளை வந்துட்டு கிளீன் பண்ணுவாங்களாம். இவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சைக்கிளை பிடிக்குமோ அதே அளவுக்கு கிறிஸ்டினுக்கு அவங்க வளர்த்தக்கூடிய அந்த நாயும் பிடிக்குமா. 3 அக்டோபர் 1984 கிறிஸ்டின் வழக்கம் போல அவங்களோட ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அண்ணன் ரெடி ஆகல. என்னாச்சு, ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லி கிறிஸ்டின் அவங்க அண்ணன் கிட்ட போய் கேட்டப்ப அவங்க அண்ணா, அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நேத்துல இருந்து ரொம்பவே பல்லு வலி அதிகமா இருந்தது, அதனால என்னை அம்மா டென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லப்போனா அன்னைக்கு டென்டல் ஹாஸ்பிட்டல்ல நிறைய டைம் எடுக்கும் அப்படின்ற விஷயம் இவங்க எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்டி இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரத்துக்கு உள்ளாரே அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா கிறிஸ்டிக்கு தனியா இருக்கிறது இது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடியே இவங்க பல முறை வந்துட்டு இந்த மாதிரி வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அதனால அவங்க அதை ஹேண்டில் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது யாருமே பெரிய விஷயமா எடுத்துக்கல. இப்ப கிறிஸ்டின் வந்துட்டு அவங்களோட ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. போயிட்டு வழக்கம் போல கிளாஸஸ் எல்லாம் கவனிச்சுட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இவங்க பேசிட்டு இருக்காங்க. இதுல கிறிஸ்டினுக்கு அங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு நம்ம ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் மீட் பண்ணலாமா, வழக்கமா நம்ம மீட் பண்ற இடத்துக்கே நீ வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டும் கிறிஸ்டினை பார்த்து, வழக்கமா நம்ம மீட் பண்ணக்கூடிய பார்க்கு தானே, நான் போன உடனே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ அவங்களோட ஸ்கூல் முடியுது, நம்ம 2 பேருமே போயிட்டு வந்து மீட் பண்ணலாம், நிறைய விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே அவங்களோட ஸ்கூல் பஸ்ல பேசிக்கிட்டே தான் போறாங்க. இப்ப கிறிஸ்டினோட வீட்டு ஸ்டாப்பிங் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 2 ஸ்டாப்புக்கு முன்னாடியே அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட வீட்டு ஸ்டாப்பிங் வந்துடும். இதுல அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறங்கிடுறாங்க. கிறிஸ்டின் அந்த ஸ்கூல் பஸ்லயே கண்டினியூ பண்ணி போறாங்க. இப்போ அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அந்த பார்க்ல போயிட்டு உட்காந்துருக்காங்க. சரி, கிறிஸ்டின் வந்துட்டா அப்படின்னு சொன்னா நம்மளாம் ஜாலியா விளையாடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியுமே கிறிஸ்டின் வந்துட்டு அந்த பார்க்குக்கு வரல. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டும் இதுக்கு மேல நம்மளால பார்க்ல இங்கேயே உட்காந்துருக்க முடியாது, வீட்டுக்கு போல அப்படின்னு சொன்னா நம்ம அம்மா பயங்கரமா திட்டுவாங்க, அதனால நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டி வரல அப்படின்ற கோவத்தோட அவங்க வீட்டுக்கு போறாங்க. இப்படி இவங்க வீட்டுக்கு போன கையோட கிறிஸ்டியோட வீட்டுக்கு கால் பண்றாங்க. கிறிஸ்டி போன் எடுத்தா அப்படின்னு சொன்னா ஏன்டி வரல அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டலாம் அப்படின்ற ஐடியாவோட இவங்க கால் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களோட வீட்டுல இருந்து யாருமே இவங்க பண்ண அந்த போன் காலை பிக் பண்ணல. இவங்களும் கால் பண்ணி பார்த்துட்டு சரி போ
நாளைக்கு அவள் ஸ்கூலுக்கு வருவாள்ல, அங்கே வச்சு அவளை நம்ம திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்க. இப்போ டென்டல் ஹாஸ்பிட்டல் போயிருந்த கிறிஸ்டியோடைய அண்ணா, அம்மா, ஜெனட் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தப்பே அவங்களோட வீட்டு கதவு வந்துட்டு லைட்டாக திறந்துருக்கு. இன்னும் வீட்டோட கதவு திறந்துருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் கிறிஸ்டி வந்துட்டு எப்பயோ வீட்டுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி. யாரும் வீட்டில் இல்லைன்னா கதவை சாத்திக்க அப்படின்ற மாதிரி பல முறை சொல்லிட்டோம். இருந்தாலும் இவ கதவு திறந்து போட்டிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு கிறிஸ்டி கிறிஸ்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள கிறிஸ்டி கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. வீடு ஃபுல்லா பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள கிறிஸ்டி எங்கேயுமே இல்ல. என்னாச்சு, நம்ம கிட்ட சொல்லாம இவ எங்கேயுமே போக மாட்டாளே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம பொண்ணு வந்துட்டு பக்கத்துல யாரு கூடயாச்சும் விளையாண்டுட்டு இருப்பா, போயிட்டு வந்துருவா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு அமைதியா இருந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நம்மளோட பொண்ணு வந்து ஸ்கூல்ல இருந்தே வந்திருக்காதோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பதான் கிறிஸ்டியோட பெட்ரூம்குள்ள கிறிஸ்டி வச்சிருக்க அவங்களோட பேக்கை பாக்குறாங்க. அவங்களோட ஸ்கூல் பேக் வந்துட்டு அங்கதான் இருக்கு. இதுல இருந்து இவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா கிறிஸ்டி ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கா, வீட்டுக்கு வந்து பேக் வச்சுட்டு தான் கிளம்பி போயிருக்கா அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம வெளியில மெயில் பாக்ஸ்ல ஒரு லெட்டர் இருந்திருக்கு. அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து ஹால்ல இருக்கக்கூடிய டேபிள்ல வச்சிருக்காங்க. பொதுவாகவே வீட்டுல இருக்கக்கூடிய மெயில் பாக்ஸ்ல ஒரு லெட்டர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு யார் ஃபர்ஸ்ட் வந்து அதை பாக்குறாங்களோ அவங்க எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருவாங்க. இந்த மாதிரி கிறிஸ்டி வந்துட்டு ஸ்கூல் முடிச்சு வரும்போது இந்த லெட்டரை பார்த்திருப்பா. அந்த லெட்டரை எடுத்துட்டு வந்து இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஹால்ல வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா யோசிச்சாங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை அந்த வீட்டுக்குள்ள இவங்க நோட் பண்றாங்க. அந்த வீட்டுடைய ஆங்கர்ல கிறிஸ்டின் அன்னைக்கு போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு மாட்டி வச்சிருந்திருக்காங்க. அந்த ஆங்கர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹைட்டான இடத்துல இருக்கு. கிறிஸ்டின் வந்துட்டு சின்ன பொண்ணு அப்படின்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த இடம் வந்துட்டு எட்டி இருக்காது. அப்படி இருக்கிறப்ப எப்படி இவ அவளோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு இவ்வளவு ஹைட்டான இடத்துல மாட்டி வச்சிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஜெனட்டோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. நம்மளோட பொண்ணு பக்கத்துல தான் விளையாட போயிருக்காளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவங்களோட பையன் கிட்ட தங்கச்சி எங்கேயாச்சும் இருக்காளா அப்படின்னு சொல்லி வெளில போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்களோட அண்ணா கேணியும் வீட்டை விட்டு வெளில போயிட்டு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே தேடி பாக்குறான். ஆனா எங்கேயுமே கெண்ணியை காணும். வெளியில எங்கேயாச்சும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு விளையாட போயிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா கிறிஸ்டின் வந்துட்டு எங்க போனாலும் சரி அவங்களோட சைக்கிள் எடுத்துட்டு தான் போவாங்களாம். இப்ப கென்னி வந்துட்டு அந்த வீட்டுல சைக்கிள் நிறுத்துற இடத்துல சைக்கிள் இருக்கா அப்படின்னு சொல்லி வெளில போய் பாக்குறாரு. இப்படி இவரு வெளியில போய் பார்த்தப்ப அவங்களோட சைக்கிள் வந்துட்டு அங்கதான் இருந்திருக்கு. இதை பார்த்து அவங்க அண்ணனுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்திருக்கு. காரணம் என்னன்னா அந்த சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்கிராச் ஆயிருக்கு. அவங்களோட தங்கச்சி அந்த சைக்கிளை ரொம்ப பத்திரப்படுத்தி பார்த்துப்பாங்க. அதுல ஒரு கீறல் கூட வரவிட மாட்டாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்ப அந்த சைக்கிளோட ஸ்டாண்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா உடஞ்சு போய் இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. இப்பதான் இவங்க 2 பேருக்கும் என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நம்மளோட பொண்ணு வந்துட்டு எங்கேயாச்சும் காணாம போயிட்டாலோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ கிறிஸ்டினோட அம்மாவான ஜெனட் வந்துட்டு அவங்களோட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையுமே ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. கிறிஸ்டின் எதுவும் விளையாடுறதுக்காக அங்கே வந்தாளா அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே கேட்குறாங்க. ஆனால் எல்லாருமே நான் அவளை ஸ்கூலில் பார்த்தேன், நான் அவளை நேற்று தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருமே இன்னைக்கு பார்க்கல. இப்படி இருக்கிறப்ப தான் கிறிஸ்டினோட அவங்க அம்மாவான ஜெனட் வந்துட்டு கிறிஸ்டினோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த ஃபோன் கால் அவங்க எடுத்து என்னாச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, என்னோட பொண்ணை நீ வந்து பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஜெனட் கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்துட்டு, ஆமாம் இந்த மாதிரி நான் ஸ்கூல்ல பார்த்தேன், 2 பேருமே பார்க்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நான் ஸ்கூல் முடிச்ச உடனே ரெஃபரன்ஸ் ஆயிட்டு அந்த பார்க்குக்கு வந்து வெயிட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நேரம் ஆகியுமே கிறிஸ்டி வரல ஆண்டி, ஏன் வரல அப்படின்னு தெரியல, நீங்க கிறிஸ்டி கிட்ட ஃபோன் தர முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்றாங்க. அப்போ மணி வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 7 இருக்கும். இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, இதுக்கு மேல நம்ம தாமதிக்கிற நிமிஷம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டினுக்கே ஆபத்தா முடியலாம் அப்படின்னு சொல்லி உடனடியே இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. இந்த ஃபோன் கால்ல இவங்க ரொம்பவே பதட்டமா பேசியிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு பதட்டப்படாதீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கன்னு மொத்த டீட்டெயிலும் கேட்கறாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் இமீடியட்டா அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க மட்டும் கிடையாது, அங்க லோக்கல் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையுமே கம்ப்ளீட்டா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்க்க வரதா சொன்ன அந்த பார்க்ல போயிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த பார்க்கை சுத்தி இருக்கக்கூடிய கடையில அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் விசாரிச்சப்ப அந்த பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில கிறிஸ்டினோட போட்டோ வாங்கி பார்த்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட, ஆமா இன்னைக்கு இந்த பொண்ணு வந்துட்டு சாயந்தரத்துக்கு மேல எங்க கடைக்கு வந்துச்சு, வந்து பபுள் கம் வாங்கிட்டு போனது நான் தான் எடுத்து தந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை வச்சு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு என்ன புரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்டின் அன்னைக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க, போயிட்டு ரெடி ஆயிட்டு பார்க்குக்கும் வந்திருக்காங்க. ஆனா இவங்க பார்க்குக்குள்ள போனாங்களா இல்லையான்னு தெரியல, அதுக்கு இடையில தான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்ப வரைக்கும் கிறிஸ்டினா கடைசியா பார்த்தது அந்த கடைக்காரர் தான். இதுக்கப்புறம் தான் கிறிஸ்டினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல.
அந்த காலகட்டத்தில் அந்த இடத்துல சிசிடிவி கேமராலாம் இல்லை அப்படின்றதுனால இப்ப இருக்கிற மாதிரி பெருசா எதையுமே கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் ஆபீசர்ஸும் ஒரு இடம் விடாம நைட்டு முழுக்க தேடி பார்த்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் மக்கள் சில பேர்த்தை சேர்த்துக்கிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னும் மும்முரமா தேடிட்டு இருந்தாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு மக்களை தேட சொன்னதுல எந்த ஒரு நல்லதும் நடக்கல. மாறாத அவங்களுக்கு தலைவலியா தான் முடிஞ்சது. ஏன்னா நான் இங்க ஒரு பொண்ணை பார்த்தேன், இந்த மாதிரி சின்ன பொண்ணு வந்து இந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கா, இல்ல அங்கதான் நடந்து போயிட்டு இருக்கா, ரோட்ல இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் ஷூ கிடக்குது, கண்டிப்பா அது அந்த 9 வயசு பொண்ணோட தான் இருக்கணும், நீங்க வந்து என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒவ்வொரு பக்கம் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸும் இதுல எதனாச்சும் உண்மை இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பாக்குறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா நடக்கிறதே வேறையா இருக்கு. அந்த ஷூ வந்து தூக்கி போட்ட ஷூவாவும் இவங்க பார்த்து சொன்னது வேற ஏதோ ஒரு பொண்ணாவும் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இதுல போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே பயங்கர டயர்டா இருக்காங்க. டைம் நிறைய ஆயிடுச்சு, பொண்ணு வந்து கிடைக்கவே இல்லை, இது நம்ம ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் நீங்க ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவங்க அம்மா ஜெனட் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிறிஸ்டினோட அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீங்க எதுவும் உங்க பொண்ணுகிட்ட எதனாச்சும் சண்டை போட்டீங்களா, இல்ல ஒழுங்கா ட்ரீட் பண்ணாம விட்டீங்களா, அதனால உங்களோட பொண்ணு வந்துட்டு கோச்சிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இதை கேட்ட அவங்க அம்மா ஜெனட் வந்துட்டு இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எங்களோட பொண்ணை நாங்க இது வரைக்கும் திட்டினதே கிடையாது, ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்தா, வழக்கம் போல தான் வந்துட்டு போயிட்டு இருக்கா, அவ எங்க கிட்ட ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கா, அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா, அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போயிட்டு விளையாண்டு வருவா. இப்ப கூட பாத்தீங்கன்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக தான் அவ பார்க்குக்கு வர சொல்லியிருக்கா. இதுக்கிடையில தான் அவ எங்கேயோ காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சுத்தி இருக்கிறவங்க கிட்டயும் போலீஸ் ஆபீசர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இப்படி பண்ணதுல இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு தெரியுது. இதனால அவங்க பொண்ணு அந்த வீட்டை விட்டு ஓடி இருக்காது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் கிறிஸ்டினோட வீட்டுக்குள்ள எதனாச்சும் தடயம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டினோட வீட்டுக்கு போயிட்டு கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க. ஆனா இப்படி இவங்க வீட்டை சர்ச் பண்ணும்போது உண்மையாலுமே இவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ல ஏதோ ஒண்ணு கொலையாளியோட ஃபிங்கர் பிரிண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இவங்க அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெரிய விஷயமாவே எடுத்துக்காம இவங்க பாட்டுக்கு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சு மாத்திட்டு இருந்தாங்க. அதுவும் போக இந்த மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா மத்தவங்க யாரையுமே உள்ள விடக்கூடாது. ஆனா அந்த சமயம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க, ஊர் மக்கள் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க, இவங்களோட சொந்தக்காரங்க அம்மா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த வீட்டுடைய ஒவ்வொரு பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதனால நிறைய தடயங்கள் வந்துட்டு மிஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு, நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்துட்டு அழிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்த சமயம் தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு டவுட் வருது. இது போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு மட்டும் இல்ல, இந்த கேஸை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட வந்திருக்கும். கிறிஸ்டினுடைய அப்பா எங்க, அப்பா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவ்வளவு நேரம் அப்பா வந்துட்டு கண்ணில் படவே இல்லையா அப்படின்னு போலீஸ் கேட்டாங்க. இப்போ இவங்க கிறிஸ்டினோட அம்மாவான ஜெனட்டை பார்த்து ஒருவேளை அவர் எது செத்துட்டாரா, இல்ல வந்து நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க அம்மா ஜெனட் வந்துட்டு இல்ல அவர் சாகல, அவருக்கு எதுவும் ஆகல, எங்களுக்குள்ளேயும் டைவர்ஸ் மாதிரி எதுவுமே ஆகல, அவரு உயிரோட தான் இருக்காரு, சமீபமா ஏதோ ஒரு விஷயம் அவரு பண்ணியிருக்காரு, அதுல ஒரு மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணி இப்ப அவரை ஜெயில வச்சிருக்காங்க, அவர் இப்ப ஜெயில தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. சொல்ல போனா இவங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்துட்டு இவங்க டென்டல் ஹாஸ்பிட்டல் மட்டும் போக கிடையாது, ஹாஸ்பிட்டல் போயிட்டு முடிச்ச கையோட ஜெயிலுக்கு போயிட்டு இவங்க அம்மாவும் அண்ணனும் அவங்க அப்பாவை பார்த்து பேசியிருக்காங்க. இவங்க ஏன் கிறிஸ்டினை கூட்டு போறதில்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டினுக்கு வெறும் 9 வயசு தான் ஆகுது, அவ சின்ன பொண்ணு அப்படின்றதுனால அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக அந்த பொண்ணை ஜெயிலுக்கு இவங்க கூட்டிட்டு போறது கிடையாது. இப்ப கிறிஸ்டினோட அம்மாவான ஜெனட் வந்துட்டு என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நாங்க தனியா இருக்கோம், எங்களோட பொண்ணு இந்த நிலைமையில நாங்க தேடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் வெளியில வந்தாரு அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால கிறிஸ்டினோட அப்பாவான ஜெசப்ப வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து நீங்க வெளியில போயிட்டு அவங்களோட போய் தேடலாம், நீங்க கொஞ்ச நாளைக்கு உங்க ஃபேமிலி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் தராங்க. இப்ப ஜெசப்பும் வெளியில வராரு. இந்த ஜெசப் வெளில வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் அவங்க பொண்ணு எங்கேயாச்சும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கிறப்ப தான் டிசம்பர் 31 எல்லாருமே நியூ இயருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல ஒரு நபர் காட்டுக்குள்ள போறாரு. இது கிறிஸ்டினோட வீட்டுல இருந்து 36 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சண்டர்லாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதி. இப்பதான் இந்த கேஸோட ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி ஒரு நபர் வந்துட்டு தூரத்துல ஒரு கருப்பு கலர் பேக் அந்த காட்டுக்குள்ள பாக்குறாரு. உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி வர சொல்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் இப்ப அந்த காட்டுக்கு போறாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த சடலத்தை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு ஒரு 9 இல்ல 10 வயசு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு 9-10 வயசுல இது
வரைக்கும் சமீபத்துல யார் யாரெல்லாம் காணாம போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தப்ப ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லா தேடின கிறிஸ்டினா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சு அந்த சடலத்தை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தப்ப இவங்களுக்கு அந்த பொண்ணு கிறிஸ்டின் மாதிரி இருந்திருக்கு. அந்த சடலம் கிடைச்ச அந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேப் ரெக்கார்டர்ல போடக்கூடிய ஒரு கேசட் ஒன்று கிடந்திருக்கு. பக்கத்திலே சின்னதா ஒரு ஒயிட் கலர் பேப்பரும் இருக்கு. அந்த பேப்பர்ல அப்படி என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் எடுத்து பாக்குறாங்க. அந்த பேப்பர்ல கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி எழுதி இருந்தது. அந்த கேசட்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் செக் பண்ணி பார்த்தப்ப இந்த கேசட் வந்து கிறிஸ்டினுக்கு அவங்க ஸ்கூல்ல தந்தது அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இப்ப சடலத்துக்கு பக்கத்துல ஒரு பேண்ட்டும் கூடவே அண்டர்வேரும் இருந்திருக்கு. இதை பாக்குறப்ப யாரோ ஒருத்தங்க இந்த பொண்ணு கிட்ட தவறா நடந்திருப்பாங்களோ அப்படின்ற டவுட் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு வருது. இவ்வளவு நாளா காணோம் அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களோட சடலம் கிடைச்சிருச்சு. இவ்வளவு நாள் மிஸ்ஸிங் பர்சன் கேஸா இருந்தது இப்ப மர்டர் கேஸா மாறுது. இதுதான் அவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவங்க அப்பா அம்மா 2 பேர்த்தையுமே வர சொல்றாங்க. அவங்க 2 பேருமே அந்த சடலத்தை பார்த்து ஆமா இது கிறிஸ்டின் தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகுறாங்க. கிறிஸ்டினோட சடலத்தை செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட உடம்புல எக்கச்சக்கமான கத்தி குத்துலாம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி கத்தியை யூஸ் பண்ணி சரமாரியா குத்துனதுனாலதான் இவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கூடவே அவங்களோட உடம்புல எக்கச்சக்கமான காயங்களும் கீறல்களும் இருந்திருக்கு. இவங்க கிட்ட யாரோ ஒருத்தங்க தவறா நடந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் டாக்டர்ஸ் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப சம்பவம் நடந்த அந்த இடத்துல ஒரு அண்டர்வேர் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு டிஎன்ஏ சாம்பிள் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைக்குது. ஆனா அந்த காலகட்டத்தில் டிஎன்ஏவெல்லாம் அனலைஸ் பண்ற மாதிரி பெருசா எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்ல. போலீஸ் ஆபீசர்ஸ் இப்ப என்ன யோசிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டினோட சடலம் கிடைச்ச அந்த இடத்துக்கு பக்கத்துல கொலை செஞ்ச மாதிரியான எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. இதை வச்சு பாக்குறப்ப கிறிஸ்டினை வேற எங்கேயோ கொலை பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு தெரியுது. கிறிஸ்டினோட வீடு இருக்கிற இடத்துல இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த சண்டர்லாண்ட்ல இருக்கக்கூடிய காட்டு பகுதி இருக்கு. அப்ப கொலைகாரம் வந்துட்டு ஒன்னு இந்த சண்டர்லாண்ட்ல இருக்கணும் இல்லைன்னா இந்த குயின்ஸ்வில்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் யோசிச்சாங்க. கிறிஸ்டினோட வீட்டை சர்ச் பண்ணி பார்த்தப்ப வீட்டுக்குள்ள தள்ளுமுள்ளு நடந்த மாதிரியான எந்த ஒரு தடயமும் இல்ல. அவங்க வீட்டுக்குள்ள எதுவும் பெருசா கலைஞ்சு கிடக்கல, ஜன்னல் கதவு அப்படின்னு சொல்லி எதுவுமே உடையல, எல்லாமே நார்மலா தான் இருந்தது. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இவங்களை வலுக்கட்டாயமே யாரும் கூட்டிட்டு போயிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரியுது. இப்படி போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த கேஸை பத்தின எந்த ஒரு குழுவுமே கிடைக்காதனால இவங்க கிறிஸ்டினோட அப்பா அம்மாவே கூப்பிட்டு உட்காத்தி வச்சு உங்களுக்கு யார் மேலாச்சும் சந்தேகம் இருக்கா நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்படி கேட்டப்ப அவங்க ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா இல்ல அந்த மாதிரி எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு சுத்தி இருக்கிறவங்களாம் விசாரிச்சோம் அப்படின்னு சொன்னா எதனாச்சும் தடயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி 2-3 நாளாவே வீட்டை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஆனா இப்படி விசாரிச்சும் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு எந்த ஒரு குழுவும் கிடைக்கல. இப்படி 2 மாசம் போகுது. பிப்ரவரி 14, 1985 போலீஸ் ஆபீசர்ஸ் மறுபடியும் கிறிஸ்டினோட அம்மா அப்பாவே கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு யார் மேலாச்சும் சந்தேகம் இருக்கா இல்ல உங்களுக்கு எதனாச்சும் டவுட் வந்துச்சா கடைசி நாள்ல நீங்க கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் துருவி போலீஸ் ஆபீசர்ஸ் கேட்கறாங்க. நீங்க எதுவும் சொல்லாமலே விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட பொண்ணு கேஸ் வந்துட்டு ஒரு கோல்டு கேஸாவே மாறிடும். உங்களுக்கு அந்த மாதிரி ஆகணுமா, உங்க பொண்ணுக்கு எப்படி நியாயம் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் பல முறை பேசி பாக்குறாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் யோசிச்ச இவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது கிறிஸ்டின் இருக்கிற அந்த வீட்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா லத்தன் மோரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. அவர் ஒரு பிசினஸ் மேன், இவர் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு மொத்தம் 6 பசங்க இருக்காங்க. அந்த 6 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மொரைனோட பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 6 பேர்ல ஒருத்தர் தான் 25 வயசான பால். கிறிஸ்டின் காணாம போனப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த ஊருமே பரபரப்பா இருந்தது. எல்லாருமே கிறிஸ்டின் எங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க. ஆனா பால் மட்டும் தேடுறதுக்கு வரல. சொல்ல போனா கிறிஸ்டினுக்கு இறுதி சடங்கு பண்ண அந்த சமயம் கூட பால் வந்துட்டு அந்த ஊர்ல தான் இருந்திருக்காரு. ஆனா அந்த இறுதி சடங்குல போயிட்டு இவரு கலந்துக்கல. இதனால எனக்கு வந்துட்டு பால் மேல கொஞ்சம் வருத்தம் இருக்கு, கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, மத்தபடி வேற எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி கிறிஸ்டினோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் பாலை பத்தி விசாரிக்கிறாங்க. பால் வந்துட்டு ரொம்பவே அமைதியான ஒரு பையன், யார்கிட்டயுமே வந்துட்டு அதிகம் பேசவே மாட்டாராம். வெளியில எங்கேயுமே போக மாட்டாராம். சொல்ல போனா வீட்டுக்குள்ள கூட இவர் அதிகமா பேச மாட்டாராம். அவருக்கு எதனாச்சும் வேணும் அப்படின்னா மட்டும்தான் இவரு கேட்பாராம். இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பெருசா யாருமே கிடையாது. வெறும் 3-4 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அந்த 3-4 பேர்த்துக்கிட்டே இவர் வந்துட்டு ரொம்ப லிமிட்டா தான் பேசுவாராம். இந்த பாலுக்கு ஒரு லவ்வர் இருக்கிறதாவும் சொல்றாங்க. அந்த லவ்வர் கிட்ட மட்டும்தான் இவர் மனசை விட்டு எல்லாத்தையுமே பேசுவாராம். பால் அதிகமா ஒருத்தங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னாலும் அவங்க லவ்வர் கிட்ட மட்டும்தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம். இவருக்கு கிளாரினெட் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது நாதஸ்வரம் மாதிரி ஒரு சின்ன சைஸில் இருக்கும். இந்த விஷயத்தை கேட்ட உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இதை கூட வீட்டு வாசல்ல வாசிச்சு வீட்டுக்குள்ள இருந்த கிறிஸ்டினை வந்துட்டு வெளியில வர வச்சு அதுக்கப்புறம் இவர் பார்க்குக்கு
கூட்டிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பால் மேல இவ்வளவு சந்தேகம் வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பால் வந்துட்டு கிறிஸ்டினோட பக்கத்து வீட்டுக்காரர். இப்ப பிப்ரவரி 19ல இருந்து போலீஸ் ஆபீசர்ஸ் பாலுக்கே தெரியாம பாலை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பிப்ரவரி 22 பாலுடைய வீட்டு கதவையை தட்டி பால் கிட்ட போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பால் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸை பார்த்த உடனே பயங்கரமா பயந்துடுறாரு. இதை நோட் பண்ண போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சந்தேகம் அதிகமாகுது. எதனால எங்களை பார்த்து பயப்படுற, நீ எதுவும் தப்பு பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்ட பால் வந்துட்டு, இல்லைங்க நான் ரொம்பவே சைலண்டான ஒரு கேரக்டர், திடீர்னு நீங்களாம் வரவும் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருந்துருச்சு, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ், உங்களுக்கு பக்கத்து வீட்டுல காணாம போன கிறிஸ்டினை பத்தி எதுவும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதுக்கு பால் வந்துட்டு, எனக்கு கிறிஸ்டினை பத்தி தெரியும், ஆனா பெருசா நாங்க எதுவுமே பேசிக்கிட்டது கிடையாது, பெருசா பேசி பழகினதெல்லாம் கிடையாது. நான் ஏதோ ஒரு தடவை 2 தடவை பேசியிருப்பேன். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு தடவை அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய நாய் ஒண்ணு தொலைஞ்சு போயிருச்சு. அந்த பெட்டாக தேடுறதுக்காக கிறிஸ்டின் வந்துட்டு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் நான் அதை பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். இந்த சமயம் தான் நான் பேசியிருப்பேன், மற்றபடி அவங்க கிட்ட நான் பேசினதே கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதை போலீஸ் ஆபீசர்ஸ்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. பக்கத்து வீட்லயே ஒரு பொண்ணு இருக்கு, ஆனா நீங்க பேசல அப்படின்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கேட்கிற எனக்கு வந்துட்டு பெருசா இது ஆச்சரியமா இல்ல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் இப்படிதான் சைலண்டாவே இருப்பாங்க, இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, பெருசா பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இவர் இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கல அப்படின்றதுனால இவர் ஏதோ ஒண்ணு பொய் சொல்றாரோ, தெரிஞ்சும் தெரியலன்னு சொல்லி நடிக்கிறாரோ அப்படின்ற மாதிரியான சந்தேகம் அதிகமாகுது. சரி, கிறிஸ்டின் காணாம போன அந்த சமயம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பால் வந்துட்டு, நான் இந்த ஊர்லேயே இல்லை, 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக நான் போயிட்டேன். இப்படி மீட்டிங் அட்டென்ட் பண்ணனா அங்கிருந்தே 3:30 மணிக்கு மேல தான் கிளம்புனேன் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் போக கிளம்பி வந்து ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல என்னோட காரை நிறுத்தி நான் ஃபியூல் ஃபில் பண்ணேன். இப்படி நான் ஃபில் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா மணி 5 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இதுல கிறிஸ்டினோட அம்மாவும் அண்ணனும் டென்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கிருந்து பிரிசன் போய் அவங்க அப்பாவை பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து பார்த்தப்பே மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4:10 தான் இருந்தது. அப்பயே அந்த வீட்டுக்குள்ள கிறிஸ்டினா காணோம். ஆனா இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இவர் 5 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. இதை கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்காக இவரோட வீட்டுல இருக்கக்கூடிய எல்லார்த்திட்டுமே விசாரிக்கிறாங்க. பத்தாததுக்கு இவர் பிசினஸ் மீட் அட்டென்ட் பண்ண அந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே வந்துட்டு இவர் எப்ப கிளம்பினார் அப்படின்றதெல்லாம் கேட்கறாங்க. இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் வச்சு பாக்குறப்ப இவர் சொல்றதோட அது மேட்ச் ஆயிருக்கு. அப்பயும் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இவரு தான் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஒருவேளை அவரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பொய் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் பாலோட காரை கொண்டு போயிட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்து இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அந்த காருக்குள்ள இருந்து எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. அதுக்கு மாறா அந்த காரோட டோர் சைடுல வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல சில நூல்லாம் இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த பிங்க் கலர் நூலெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப கிறிஸ்டினோட சடலம் கிடைச்ச அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் வந்துட்டு ஒரு பிங்க் கலர் சொட்டர் போட்டிருக்காங்க. இந்த கார்ல சில பிங்க் கலர் நூல்லாம் கிடைச்சிருக்கிறதுனால கண்டிப்பா இது அந்த நூல் தான், இந்த கார்ல வச்சுதான் இவன் கடத்திட்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் யோசிச்சாங்க. அதுவும் போக கிறிஸ்டினோட சடலத்து கூட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சில ஹேர் சாம்பிள்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த முடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட முடி மாதிரி ரொம்ப நீட்டமா இல்ல, பையனோட முடி மாதிரி ரொம்பவே ஷார்ட்டா இருந்திருக்கு. அந்த காலத்துல ஹேரை வச்சு இது யாரோட டிஎன்ஏ அப்படின்னு டெஸ்ட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி இல்ல. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இவங்களுக்கு கிடைச்ச முடியையும் பாலோடைய ஹேர் சாம்பிளையும் பக்கத்துல வச்சு இது ரெண்டும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு, இது கண்டிப்பா பாலோடைய தலைமுடியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்றாங்க. இது இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட புரியல. அதாவது இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால் தான் இந்த கேஸோட ஒரே ஒரு சஸ்பெக்ட், அவரையும் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எங்க போறது அப்படின்ற மாதிரி, நீ தான் இந்த கொலை பண்ண ஒத்துக்க அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இந்த கேஸை பத்தி FBI கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கறாங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாம் இந்த கேஸை கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணிட்டு பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்லாம் வச்சு இந்த கொலையாளி இந்த மாதிரியான ஒரு நபரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. அதுல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றவாளி கண்டிப்பா 19 இருந்து 20 வயசா தான் இருக்கணும். கிறிஸ்டினோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வச்சு இவன் 1ஆம் நம்பர் சைக்கோவா இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதுவும் போக இவன் பயங்கரமான ஷார்ட் டெம்பராகவும் ரக்கடான பர்சனாகவும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாங்க. ஆனா இப்படி அவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட்டுக்கும் பாலுக்கும் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல. ஏன்னா பாலுக்கு 25 வயசு ஆகுது, இவர் ரொம்பவே சாஃப்டான ஒரு நேச்சர் கொண்டவர், அதிகமா யார்கிட்டயுமே பேச மாட்டாரு, இவர் ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாம யார்கிட்டயுமே கோவப்பட மாட்டாரு, எப்பயுமே பொறுமையாவும் அமைதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனா என்னதான் FBI இருந்து இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்தாலும் போலீஸ் ஆபீசர்ஸ்
இல்ல இவன் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் பால் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஏப்ரல் 22 பாலோட வீட்டுக்கே போயிட்டு பால் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த சமயம் பால் வந்துட்டு நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் எந்த தப்புமே பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுருக்காரு. சொல்ல போனா போலீஸ் ஆபீசர்ஸோட காலில் விழுந்து காலை பிடிச்சி சார் இதெல்லாம் நான் பண்ண கிடையாது, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, கிரௌடா இருந்ததுனால தான் அன்னைக்கு நான் வெளியில போல அப்படின்ற மாதிரி ரொம்பவே கெஞ்சி பாக்குறாரு. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் தப்பு பண்ண யாருமே தான் தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி பாலை அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஆனா எனக்கு டெக்னாலஜி டெவலப் ஆனதுல என்ன மாதிரியான நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் புரியுது. ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரியான டிஎன்ஏ டெக்னாலஜியை வச்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டெக்னாலஜி மூலமா நிறைய நிரபராதிங்க வந்துட்டு பொய்யான கேஸ்ல மாட்டாம இருக்காங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா FBI-க்கு தெரிய வந்து எதனால நீங்க பாலை அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நூல் சாம்பிள் மேட்ச் ஆகுது, ஹேர் சாம்பிள் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு கிட்ட வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நீங்க இதை மட்டும் ஒரு எவிடன்ஸா வச்சுக்கிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய தப்பு. இந்த எவிடன்ஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கோர்ட்ல வந்துட்டு இது எடுத்துக்கவே மாட்டாங்க. இதுக்கு ஸ்ட்ராங்கான வேற எதனாச்சும் எவிடன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் FBI வந்துட்டு இந்த கேஸை ஃபுல்லா படிச்சு பாக்குறாங்க. இப்ப கிறிஸ்டினோட அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பையனோட கரெக்டா 4:10 மணிக்கு வீட்டுக்குள்ள வந்ததை சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து பார்த்தப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கிறிஸ்டினை காணும். ஆனா பால் வந்துட்டு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. அவர் அங்க 3 மணிக்கு தான் கிளம்பி இருக்காரு. இதுக்கு அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா சாட்சி. இதுக்கடையில அவர் ஒரு இடத்துல காரை நிறுத்தி அந்த காருக்கு ஃபியூயல் வேற போட்டிருக்காரு. இப்படி இருக்கையில ஒரு மனுஷன் எப்படி 3 மணிக்கு கிளம்பி பெட்ரோல்லாம் போட்டு அங்கிருந்து வீட்டுக்கு 4:10 வர முடியும்? அது 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த ஒரு விஷயம் கோர்ட்ல சொல்லிட்டாலே இந்த கேஸ் வந்துட்டு நிக்காது. இப்படி இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி FBI போலீஸ் ஆபீசர்ஸை பார்த்து கேக்குறாங்க. இது கூடவே அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை அவங்க அம்மா வந்துட்டு 4:10 வீட்டுக்கு வராம ஒரு 5:10 வந்திருந்தால் நீங்க சொல்ற இந்த தியரிக்கு எதனாச்சும் ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் மறுபடியும் கிறிஸ்டினோட அம்மா கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. இப்போ போயிட்டு அவங்க என்ன விசாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப மணி எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க 4:10 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு நீங்க டைமை மாத்தி சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன், நல்லா யோசிச்சு சொல்லுங்க, 4:10 இல்ல 5:10 அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ அவங்க அம்மா இல்ல 4:10 தான், அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப கதவு திறந்து இருந்தது, டைம் என்னவாச்சு அப்படின்னு சொல்லி நான் உள்ள வந்த உடனே டைமை தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு நீங்க மாத்தி கூட பார்த்திருக்கலாம், 5:10 கூட நீங்க 4:10 பார்த்திருக்கலாம், நீங்க சொல்ற இந்த பதில்ல தான் ஒரு குற்றவாளிக்கு நம்ம தண்டனை வாங்கி தர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்காங்க. இதை கேட்ட கிறிஸ்டினோட அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா லைட்டா குழம்புறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு, 4:10 இல்ல 5:10 தெரியல, ஒருவேளை 5:10 கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்ல பாலுக்கு எதிராக லாயர் வந்துட்டு வாதாடுறாரு. இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் வந்துட்டு அன்னைக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா கிறிஸ்டினோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அதுவும் கிறிஸ்டின் தனியா தான் இருக்கிறா அப்படின்ற விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வந்து வலுக்கட்டாயமா கார்ல ஏத்தி கூட்டிட்டு போயிட்டு இது ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம அந்த பொண்ணுகிட்ட தவறா நடந்துகிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணி அந்த சண்டர்லேண்ட் காட்டுக்குள்ள போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த லாயர் வந்துட்டு இந்த பாலோட நேமை கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்றாரு. இவங்களோட டிஃபென்ஸ் படி கிறிஸ்டினோட அவங்க அம்மா வந்துட்டு 5:10 தான் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால பாலை வந்துட்டு நீங்க ஜெயில வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் தராங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு பால் கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறேன் அப்படின்றதுக்காக ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆபீசர் பாலோட செல்ல இருக்கக்கூடிய கைதி மாதிரி ஆக்ட் பண்ண வச்சு அவர் கூட அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப பால் வந்து ஜெயில இருக்காரு. அதே செல்ல இந்த அண்டர் கவர் ஆபீசர் வந்துட்டு நானும் ஒரு கைதி தான், இந்த மாதிரி நான் ஒரு கொலையை பண்ணிட்டு தான் இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கேன், நீ எப்படி வந்த, நீ யாரை கொலை பண்ணிட்டு வந்த, உன்னுடைய கதையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. அதுக்கு பால் வந்துட்டு நான் யாரையும் கொலை பண்ண கிடையாது, என்ன அநியாயமா ஜெயில கொண்டாந்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட இவரு இது என்ன கோர்ட்டா, நம்ம செல்லுக்குள்ள தானே இருக்கும், எதா இருந்தாலும் ஷேர் பண்ணி இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஆனா பால் வந்துட்டு உண்மையாலுமே ஃபீல் பண்ணி நான் இந்த மாதிரி எந்த வித கொலையும் பண்ண கிடையாது, அன்னைக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ணி நான் டயர்டா இருந்தேன், அதனால வந்தவனே வீட்டில் படுத்துட்டேன், அதனாலதான் அன்னைக்கு சாயந்தரம் நான் தேடுறதுக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா பால் வந்துட்டு இந்த கேஸ்ல கடைசியா என்ன நடந்துச்சு, கிறிஸ்டின் வந்துட்டு எப்படி சடலமா கிடைச்சாங்க, எந்த மாதிரி மோசமா உங்களை கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு இவர் தெளிவா சொல்றாரு. அடுத்த ஹியரிங்க்கு இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்ல வச்சு போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாயால ஒத்துக்கல, ஆனா இந்த கொலை எப்படி நடந்தது அப்படிங்கறத ரொம்பவே தெளிவா அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்ற மாதிரி இவங்க கோர்ட்ல சொல்றாங்க. இதை கேட்ட நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் வந்துட்டு எப்படி இறந்து போனாங்க அப்படின்றது இந்த உலகத்துக்கே தெரியும், ஏன்னா இது பயங்கர வைரல் நியூஸா போச்சு, நியூஸ் பேப்பர், டிவி சேனல் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே வந்துச்சு. இப்படி இருக்கிறப்ப ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பக்கத்து வீட்டுல நடந்த ஒரு பொண்ணுக்கு என்ன
மாதிரி அநியாயம் நடந்தது அப்படின்றத படிச்சு தெரிஞ்சிருக்க மாட்டாரா? இதெல்லாம் எப்படி நீங்க ஒரு எவிடன்ஸா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நீதிபதி கேட்கிறார். இதுக்கப்புறமா இவங்க பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அண்டர் கவர் ஆபீசர் வந்துட்டு பால் கிட்ட பேசினப்ப பால் இது மட்டும் சொல்ல கிடையாது. பால் வந்துட்டு ஷைனிங் அப்படின்ற அந்த படம் வந்துட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவுமே ஒரு காரணம் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை கேட்ட நீதிபதி வந்துட்டு அவருக்கு ஷைனிங் படம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கும் இந்த கேஸ்க்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு இவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஷைனிங் படம் அப்படின்றது அப்படிதான் ரொம்பவே சைக்கோத்தனமா இருக்கும். பிசிக்கலா அவங்கள ரொம்பவே சித்திரவதை பண்ற மாதிரியான ஒரு படம் தான். இந்த மாதிரியான படங்கள் தான் இவருக்கு பிடிச்சிருக்கு. அதனாலதான் அதே மாதிரி இவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு பிரில்லியண்டான ஆர்குமெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருனாலையும் வைக்க முடியாது. இவங்க சொல்ற ஷைனிங் அப்படின்ற அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கூட தான் பிடிக்கும். எனக்கூட அது ஃபேவரட் மூவி தான். சொல்ல போனா இங்க நிறைய பேருக்கு அது ஃபேவரட் மூவி. அதுக்காக எல்லாருமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. த சைலன்ஸ் ஆஃப் த லேம்ஸ் அப்படின்ற படம் கூட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு நான் என்ன தொடர் கொலையாளியா? இப்போ ஒருத்தருக்கு அன்னியன் படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அவருக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க போல. இப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு சம்பந்தமே இல்லாத சில எவிடன்ஸை வச்சதுனால இதெல்லாம் கோர்ட்ல ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி பால கோர்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுது. இப்ப பால் ரிலீஸ் ஆகி வெளியில வர இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய யாருக்குமே பிடிக்கல. கிறிஸ்டினோட அவங்க அம்மாவுக்கு அவங்க ஃபேமிலிக்குமே பால் வந்துட்டு வெளியில வந்தது சுத்தமா பிடிக்கல. நம்ம பொண்ணு கொலை பண்ண வந்துட்டு இந்த மாதிரி வெளியில வரான் அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் கோவமா இருந்தாங்க. சொல்லப்போனா ஊர்ல இருக்கிற எல்லாருமே கோவமா இருந்தாங்க. இவனெல்லாம் எதுக்காக ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி வீட்டு ஜன்னல்ல கல்லு விட்டு எறியறது, இவர் வெளியில வந்தார் அப்படின்னு சொன்னா இவரை அடிக்க போறது அப்படின்ற மாதிரி பயங்கரமா சித்திரவதை பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பால் வந்துட்டு பயங்கர சாஃப்டான நேச்சர் அப்படின்றதுனால அவர் வீட்டை விட்டு வெளியில வராம வீட்டுக்குள்ளே இருந்திருக்காரு. சொல்ல போனா ஜெயில இருந்து இவர் ரிலீஸ் ஆகி வெளியில வந்தாலும் இவர் மறுபடியும் ஜெயில இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணிருக்காரு. இவங்க ரொம்பவே அநியாயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து இந்த கேஸை இன்னுமே ஒரு பெரிய கோர்ட்ல போயிட்டு வாதாடணும் அப்படின்ற மாதிரி முறையிடுறாங்க. இதுக்கப்புறம் 28 மே 1990 மறுபடியும் இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறமா. ஆனா இந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் வந்துட்டு FBI கிட்ட மறுபடியும் இந்த கேஸை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து விசாரணை பண்ணுங்க, விசாரணை பண்ணிட்டு கரெக்டான எவிடன்ஸை மட்டும் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ல பல உண்மைகள் வந்துட்டு தெரிய வருது. ஃபர்ஸ்ட் பாலோட கார்ல இருந்து கிடைச்ச அந்த பிங்க் கலர் நூல், அந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன கிறிஸ்டினோடது கிடையாது. சொல்ல போனா அது ஒரு லேடி போலீஸ் ஆபீசரோடது. அந்த காரை செக் பண்ண அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி போலீஸ் ஆபீசர் ஒரு பிங்க் கலர் சொட்டர் போட்டிருக்காங்க. இந்த நூல் அங்க இருந்தா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆபீசர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் போக கிறிஸ்டினோட சொட்டர்ல இருந்து கிடைச்ச அந்த நூலும் இந்த நூலும் ஒன்னா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தப்ப இது ரெண்டுமே ஒண்ணு கிடையாது அப்படின்னு தெரியுது. சோ அந்த நூல் எவிடன்ஸ் வந்துட்டு அவுட். இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டோட ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல நிரூபிச்சிருக்காங்க. செகண்ட் ட்ரையல்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஹேர் சாம்பிளை தாங்க நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறோம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட அந்த ஹேர் சாம்பிளே இல்ல, அது எங்கேயோ நாங்க எடுத்து வச்சோம் ஆனா காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு முடியும் பக்கத்துல வச்சு இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, பால் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆனா அந்த 90ஸ்ல டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருந்தது. இப்ப ஹேர் சாம்பிளை மட்டுமே வச்சு அதுல இருந்து DNA எடுத்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. இப்ப அந்த முடி கிடைச்சிருந்தது அப்படின்னு சொன்னா அந்த கேஸ் அங்கேயே முடிச்சிருக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்டினோட சடலம் கிடைச்சது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல. இப்ப அந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா பாதி குடிச்சிட்டு போட்டிருந்த ஒரு சிகரெட் பட் ஒன்று இருந்திருக்கு. இத ஸ்டார்டிங்ல போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு நோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அதை பெருசா அவங்க கண்டினியூ பண்ணல. இந்த சமயம் நீங்க நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலுக்கு வந்துட்டு ஸ்மோக் பண்ற பழக்கமே கிடையாது. பால் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஃப்ரேம் பண்ணதுனால இந்த சிகரெட் பட்டை பத்தி அவங்க பெருசா யோசிக்கவே இல்லை. இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்கு. 30 ஜூலை 1992ல. இந்த சமயம் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு பாலுக்கு எதிரான நிறைய எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்து பால் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி இந்த கேஸை முடிக்கிறாங்க. கோர்ட்லயும் பாலுக்கு வந்துட்டு ஆயுள் கால தண்டனை கொடுக்கறாங்க. இதுக்கப்புறம் பால் மறுபடியும் வந்துட்டு ஜெயிலுக்கே போறாரு. இப்போ இவருக்கு பெயில் தரணும் அப்படின்னு சொன்னா நீங்க கோர்ட்டுக்கு $5 லட்சம் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால பாலோட ஃபேமிலி வந்துட்டு அவங்களோட பாதி சொத்தை வித்து இந்த காசு கோர்ட்டுக்கு கட்டி பாலை வந்துட்டு வெளியில கூட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் 2 விதமா இருந்தாங்க. ஒரு பக்கம் இவன் தான் குற்றவாளி, இந்த மாதிரி காசு இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியா அவன் வெளியில வந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. சொல்லப்போனா இந்த விஷயத்த ஒரு ஃபேக்டா நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டான், இல்ல ஒரு சின்ன பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டான் அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியில வந்துட்டாலே அது உண்மையான குற்றவாளியா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறதே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே இறக்க குணம் இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட வந்துட்டு தப்பா நடந்திருக்காங்க, அதுவும் அது ஒரு சின்ன பொண்ணு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது நம்மளுக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த சமயம் இவன் தான் இதெல்லாம் பண்ணா அப்படின்ற ஒருத்தனோட முகத்தை காட்டும் போது நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கோவம் பத்தி
சுத்திட்டு வரும். இந்த கோவத்தினால இவன் தான் உண்மையான குற்றவாளியா இல்லையா அப்படின்ற எதையுமே நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஒருவேளை அவன் உண்மையான குற்றவாளியா இருந்துட்டான் அப்படின்னு சொன்னா அந்த கோவம் வந்துட்டு நியாயமானது. ஒருவேளை அது அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்துல அவன் என்ன பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அது எல்லாமே நம்மளுக்கு தப்பா தான் தெரியும். ஆனா இந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் ரெண்டு விதமா இருந்தாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரியும் இன்னொரு பக்கம் இல்ல. பாலுக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. பால் வந்துட்டு ஒருவேளை நல்லவனா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி இந்த கேஸ் கோர்ட்ல ஆரம்பிச்சு அப்படியே 10 வருஷம் முடியுது. இது 1995. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் வெளியில வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பாட்ல கிடைச்ச கிறிஸ்டினுடைய அண்டர்வியர். அதுல வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த சமயம் ஸ்பெர்ம் சாம்பிள் வந்துட்டு எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த சமயம் டிஎன்ஏ டெக்னாலஜி வந்துட்டு பயங்கரமா டெவலப் ஆயிருந்ததுனால அந்த சாம்பிள் எடுத்து பால் வச்சு பால் கூட டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இந்த 2 டிஎன்ஏ சாம்பிளுமே வந்துட்டு மேட்ச் ஆகல அப்படின்னு தெரியுது. இதனால பால் நிரபராதி அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல இருந்து மொத்தமா அவரை விடுவிக்கிறாங்க. சொல்ல போனா இந்த 10 வருஷத்துல பால் வந்துட்டு பல முறை ஜெயில இருந்து வெளியில வந்திருக்காரு. ஆனா உண்மையாலுமே இப்பதான் அவரு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. நான் இந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்லி ரொம்பவே சுதந்திரமா அவரு ரோட்ல நடமாடினாரு. கோர்ட்ல வந்துட்டு ஒரு தப்பான ஜட்ஜ்மெண்ட் தந்துட்டோம், ஒரு நிரபராதியை பிடிச்சி உள்ள வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி $1.2 மில்லியன், அதாவது $12 லட்சம் வந்துட்டு அவருக்கு தராங்க. மேற்கொண்டு வேணும்னே அவரை தப்பா ஃப்ரேம் பண்ண சில போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சஸ்பெண்ட் ஆர்டரும் தந்திருக்காங்க. கொஞ்சம் விட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னா இவரோட வாழ்க்கையை வந்துட்டு மொத்தமா இவங்க முடிச்சு விட்டுருப்பாங்க. அப்படின்னா உண்மையாலுமே இந்த கேஸ்ல குற்றவாளி யாரு, கிறிஸ்டினை கொலை பண்ணது யாரு? இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஒரே ஒரு டிஎன்ஏ சாம்பிள். இந்த ஒரு டிஎன்ஏ சாம்பிளை வச்சுக்கிட்டு இவங்க எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா கொலையாளி யார் அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி பல வருஷம் போகுது. இந்த கேஸ் முடிக்க முடியாம ஒரு கோல்டு கேஸாவே மாறிடுது. இப்படி இருக்கிறப்பதான் 2019ல கோர்ட் வந்துட்டு ஒரு புது ஆர்டர் போடுது. இது வரைக்கும் முடிக்கப்படாம இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையுமே நீங்க சீக்கிரமா முடிச்சாகணும், அதுவும் முக்கியமா டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2019 இந்த சமயத்தெல்லாம் டிஎன்ஏ டெக்னாலஜி பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. ஏன்னா அப்ப ஜெனடிக் ஜீனியாலஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருந்தது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு டிஎன்ஏ டேட்டாபேஸ் மாதிரி. இந்த டேட்டாபேஸ்க்குள்ள எக்கச்சக்கமான மக்கள் அவங்களோட டிஎன்ஏ சாம்பிள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இந்த டெக்னாலஜியை பத்தி நம்ம எக்கச்சக்கமான கேஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். பட் இருந்தாலும் ஷார்ட்டா ஒரு வாட்டி சொல்றேன். இவங்க எப்படி இந்த கேஸை சால்வ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய டிஎன்ஏவை எடுத்துட்டு போயிட்டு இந்த டேட்டா பேஸ்ல போயிட்டு மக்கள் யார் யார் கூடலாம் இது மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. பொதுவா அந்த நபரோட டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா அவரோட டிஎன்ஏ கூட 100% மேட்ச் ஆகும். அதே மாதிரி அவங்க அம்மா கூட, அப்பா கூட, இந்த மாதிரியான க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60% 50% மேட்ச் ஆகும். அப்படியே இவங்களோட ஃபேமிலி ட்ரீ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போக போக ஒரு 10% 5% எல்லாத்து கூடயுமே மேட்ச் ஆகும். இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த 5%ல இருந்து அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி யாருக்காச்சும் 50% இருக்கு 100% இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போறாங்க. அதாவது ரேண்டமா ஒரு டிஎன்ஏ உள்ள விட்டு யார் கூடயாச்சும் மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த நபரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு அவங்களோட மறுபடியும் ஒரு கிராஸ் செக் பண்ணுவாங்க. அதுல 50% கிடைக்கலாம், சொல்ல போனா 100% கூட கிடைக்கலாம். அதாவது குற்றவாளியே டைரக்டா கிடைக்கலாம். இப்படி செக் பண்ணி பார்த்தப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு நிறைய மேட்ச் வந்து கிடைச்சது. இதுல போலீஸ் ஆபீசர்ஸ் 10% 5% மேட்ச் ஆனவங்க எல்லாத்தோட டிஎன்ஏ சாம்பிளையும் கலெக்ட் பண்றாங்க. இதுபடி இவங்க மொத்தம் 400 பேர்த்த ஃபில்டர் பண்ணிருக்காங்க. அந்த 400 பேர்த்தையுமே கூப்பிட்டு வச்சு ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. சொல்ல போனா இந்த ப்ராசஸ் வந்துட்டு அடுத்த 8 மாசம் நடந்தது. இதோட முடிவுல 100% மேட்ச் ஆயிருக்கக்கூடிய ஒரு நபரை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நபருடைய பேரு கெல்வின் ஹூவர். கிறிஸ்டின் இறந்து போன அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு 28 வயசு. அப்படின்னா இதை கண்டுபிடிச்ச அந்த சமயம் இவரோட வயசு 63. இந்த கெல்வின் ஹூவர் அந்த கொலை நடந்து பரபரப்பா சுத்திட்டு இருந்த அந்த சமயத்துல அதே ஊருக்குள்ளதான் அவரோட ஒய்ஃப், குழந்தைங்க அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பமா ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. சொல்ல போனா இந்த கேஸ்ல ஒரு ஊரே வந்து தேடிட்டு இருந்திருக்கு. அந்த ஊரு கூட சேர்ந்து இவரும் கிறிஸ்டின் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தேடி இருக்காரு. இவரு இறுதி சடங்குலையும் கலந்திருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் அரெஸ்ட் ஆன அந்த சமயத்துல பால் மாதிரியான ஆளுங்களை வெளியில விடக்கூடாது, அவனை உள்ளே வச்சிருங்க அப்படின்ற மாதிரி போராடி இருக்காரு. இது எந்த மாதிரியான ஒரு அயோக்கியத்தனம் அப்படின்றத வார்த்தைகளால விவரிக்க முடியாது. சரி, இப்ப அன்னைக்கு உண்மையாலுமே என்ன நடந்தது, இந்த கொலை எப்படி நடந்தது அப்படின்றத பார்ப்போம். கூடவே போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்ணிருந்தா அந்த கேஸை அப்பயே சால்வ் பண்ணிருக்க முடியும் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இந்த கெல்வின் ஃபேமிலி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கெல்வின் ஃபேமிலி இந்த கிறிஸ்டின் ஃபேமிலியோட பயங்கர க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு ஃபேமிலியுமே நிறைய இடத்துக்கு ஒன்னா போயிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ட்ரிப்லாம் அரேஞ்ச் பண்ணி இவங்க 2 பேருமே போயிட்டு வந்திருக்காங்க. அந்த லெவலுக்கு க்ளோஸ். இப்ப சம்பவம் நடக்கிற அன்னைக்கு முன்னாடி நாள் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் கெல்வினோட வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க. இப்படி பேசின அந்த சமயத்துல என்னோட பையனுக்கு வந்துட்டு பல்லு வலியாவே இருக்கு, நாளைக்கு அவனை கூட்டிட்டு டென்டல் போலான் இருக்கும், அப்படியே ஜெயிலுக்கு போயிட்டு என்னோட ஹஸ்பண்டையும் பார்த்துட்டு வரலான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே கெல்வின் வந்துட்டு கேட்டுட்டு இருந்திருக்கான். அப்ப கிறிஸ்டின் எப்படி ஸ்கூலுக்கு போவா அப்படின்னு கேட்டதுக்கு கிறிஸ்டின் வந்துட்டு வீட்லயே இருந்துப்பா, அவளுக்கு வீட்டுல இருந்து
பழக்கம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிக்கிட்ட கெல்வின் வந்துட்டு அடுத்த நாள் மத்தியானத்துல இருந்தே கிறிஸ்டின் வந்துட்டு எப்ப வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்திருக்கான். இப்ப கிறிஸ்டின் வந்துட்டு வழக்கம் போல வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து பெட்ரூம்ல அவங்களோட பேகை கழட்டி வச்சிருக்காங்க. அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காங்க. அந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கெல்வின் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். கெல்வின் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். கிறிஸ்டினை பார்த்து பேசியிருக்கான். கிறிஸ்டினுக்கு ஏற்கனவே கெல்வினை தெரியும் அப்படின்றதுனால அவங்களும் பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்ப வா நம்ம எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. இவர் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அப்படின்றதுனால நம்பி அவங்களும் கூட போயிருக்காங்க. இப்படி இவன் பேசிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்த அந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டினோட ட்ரெஸ் எடுத்து பார்த்திருக்கான். சொல்ல போனா இந்த ட்ரெஸ் எடுத்து ஆங்கர்ல மாட்டி விட்டதே இவன் தான். இதுக்கடையில இவன் கிறிஸ்டினுக்கே தெரியாம அவங்களோட சைக்கிளை வச்செல்லாம் விளையாண்டு இருக்கான். இப்ப கிறிஸ்டின் வரத்துக்கு ஒத்துக்கிட்டதுனால கெல்வின் வந்துட்டு அவனோட கார்ல கிறிஸ்டினை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். நம்ம பார்க்குக்கு போயிட்டு நம்ம ஃப்ரெண்டை பார்த்துட்டு பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டின் சொல்லியிருக்காங்க. இந்த சமயம் தான் கிறிஸ்டின் பார்க்குக்கு உள்ளார போக கிடையாது, அதுக்குள்ள இந்த கெல்வின் வந்துட்டு கார்ல ஏத்தி கூட்டிட்டு போயிடுறான். இப்ப அநியாயமா அந்த சின்ன பொண்ணுகிட்ட தவறா நடந்துகிட்ட அந்த பொண்ணை கொலையும் பண்ணி கொண்டு போயிட்டு அந்த சண்டர்லேண்ட் காட்டுக்குள்ள போட்டு வந்திருக்கான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த விஷயத்தை இவங்க 35 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கெல்வினை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனப்ப கெல்வின் இல்ல, கெல்வின் உயிரோடவே இல்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி 2015 வந்து பாத்தீங்கன்னா அவன் செத்து போயிட்டான். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கேஸை கண்டுபிடிச்சுமே எந்த ஒரு பிரயோஜனமே இல்லாம போகுது. அட்லீஸ்ட் குற்றவாளி யார் அப்படின்றதாச்சும் தெரிஞ்சது. இருந்தாலும் இந்த கெல்வின் தான் உண்மையான குற்றவாளியா அப்படின்றதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பாலுக்கு இந்த மாதிரி தான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த கெல்வினோட டிஎன்ஏ சாம்பிளோட அந்த ஸ்பெர்ம் சாம்பிளை வச்சு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்ப கெல்வினை வச்சு இந்த டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா கெல்வின் உயிரோடல அவர் புதைச்சே 4 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்பதான் இவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்த அந்த சமயத்திலே போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தோட பிளட் சாம்பிளையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இந்த பிளட் சாம்பிளை வச்சு அந்த டிஎன்ஏ சாம்பிளை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அது 100% மேட்சா இருக்கு. கெல்வின் தான் அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு தவறா நடந்துகிட்டு கொலையும் பண்ணிருக்கான் அப்படின்றதே தெரிய வருது. அந்த சமயம் போலீஸ் ஆபீசர் சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்து வீட்டுக்குமே போயிட்டு விசாரிச்சிருக்காங்க. அதுல இந்த கெல்வினோட வீடும் ஒண்ணு. இந்த கெல்வின்ட்ட போயிட்டு விசாரிச்சப்ப நான் அந்த ஊர்ல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு கெல்வினோட ஒய்ஃபும் வந்து பாத்தீங்கன்னா ஆமா அவர் ஊர்ல இல்ல, அவர் வெளியில போயிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் FBI ஆபீசர் விசாரிச்ச அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருந்தாரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சிருந்தா கூட அப்பயே இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருந்திருக்கலாம். ஆனா அவங்க விசாரிக்கல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பால்லே வந்துட்டு லாக் ஆயிட்டாங்க. இந்த கொலையை பண்ணது கெல்வின் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கிறிஸ்டினோட ஃபேமிலிக்கு இது பயங்கர அதிர்ச்சியா இருந்தது. Wasn't even a person anymore, a devil, demon that the police had built him up to be, that had killed your sister. The authorities, you're told this for so many years that, well, maybe you are wrong. They're the அவங்களாம் இவர் இந்த மாதிரி பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ இந்த கேஸை என்ன பண்ணியிருந்தா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபர்ஸ்டே இதை கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். முத போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு சர்ச் பண்ண அந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லெத்தாஜிக்கலா இருந்திருக்கு. ஏனோ தானோன்னு சர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்லாம் அழிஞ்சிரும் அப்படின்ற பொறுப்பு கூட இல்லாம திங்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க பாட்டு வேற இடத்துல வச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் போக மொத்த ஊருமே அலோவ் பண்ணி ஊரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள எல்லா பொருளும் எடுத்து தேடிக்கிட்டு இருந்தது, எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு. இப்போ இந்த கெல்வின் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எடுத்து ஆங்கர்ல மாட்டிருக்கான். இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க அம்மா முன்னாடியே சொல்லியிருந்திருப்பாங்க. எப்படி சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, எங்க வீட்டுல அந்த ஆங்கர் வந்துட்டு ரொம்ப ஹைட்ல இருக்கும், அந்த ஹைட் வந்துட்டு கிறிஸ்டினுக்கு எட்டாது, எப்படி அதுல அந்த ட்ரெஸ்ஸை வச்சான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தந்திருப்பாங்க. இந்த விஷயத்த போலீஸ் ஆபீசர்ஸ் கரெக்டா நோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ட்ரெஸ் மாற்ற அந்த ஆங்கர்ல கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்கிறவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாம வேற ஏதாச்சும் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்திருப்பாங்க. அது ஒருவேளை கொலையாளியா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணி இவங்க சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் விசாரிச்ச அந்த சமயத்துல அவங்களோட ஃபிங்கர் பிரிண்டோட எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்திருந்தாலே இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பயே சால்வ் ஆயிருக்கும். தேவையில்லாம பாலை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணிருக்க வேணும். இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.